மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை காக்க வந்த வேங்கையே, மண்ணின் மானம் காக்க வந்த மாவீர தமிழனே, கண்ணின் இறையன மக்களை காக்கும் கருணை தலைவனே, முக்குளத்து வீரத்தின் முழக்கமாய் இருந்த சிங்கமே, எங்கள் பாச தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்று மற்றும் PMD போராளிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இங்கு மேடையின் முன்னே அமர்ந்து இருக்கக்கூடிய அலைகடல் அமர்ந்து இருக்கக்கூடிய என் ரத்த சொந்த உறவுகளான வீரம் விளைந்த சேது மண்ணே, ஈரம் குறையாத பாச கடலே, கொடை திறனும் மானமும் உயிர் மூச்சாக கொண்ட என் சேது சீமையின் ரத்த சொந்தங்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிறது 2017 அறக்கட்டளை ஆரம்பிச்சு மக்கள் பாதுகாப்பு இயக்கமா மாறி இன்று தமிழ்நாடு முழுவதும் எங்க ஒரு முக்குளத்தோருக்கு மட்டுமில்ல, ஒரு MBCயில் உள்ள ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கத்திற்கு குரல் தகவலை கொடுத்தால் முதல் குரலாக PMD KN இசக்கிராஜா தேவர் கொடுத்து வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை, அங்க அந்த பிரச்சனை, இங்க இந்த பிரச்சனை, இங்க கோயில்கள் விட மாட்டேங்க, அங்க கோயில்கள் விட மாட்டேங்க, அங்க PCR கேஸ், இங்க PCR பொய்யா கேஸ் போடுது, அப்படி இப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனைகள் PMD KN இசக்கிராஜா தேவருக்கும் PMD போராளிகளுக்கும் வந்து கொண்டே இருக்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய மக்களை, அதாவது நம்ம தலைவர் மேல நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய மக்களை வைத்து இதுவரைக்கும் சில நம்ம உறவுகளை பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காரு. அதாவது அதிகாரம் இல்லாமலேயே. அதே போல வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகாரத்தை கொடுத்து சட்டமன்றத்துக்கு சென்றால் அப்படின்னா நம்ம முக்குளத்தோர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை கூட வராத அளவுக்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார். நம்ம முக்குளத்தோர் சமுதாயம் மட்டுமில்ல, நம்மளை நம்பி வரக்கூடிய அனைத்து சமுதாயத்தையும் நம்ம தலைவர் பாதுகாப்பார். அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம மக்கள் எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். அவரு நிக்கக்கூடிய இடத்துல அனைத்து மக்களும் ஓட்டுகளை செலுத்தணும். அவர் நிக்காத இடத்துக்குள்ள எந்த வேட்பாளருக்கு நம்ம தலைவர் கையை காட்டுறாரோ அந்த வேட்பாளருக்கு நம்ம ஓட்டுகளை செலுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய குறை நிறைகளை அனைத்தையும், நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் நம்ம தலைவர் மூலியமா அதை நம்ம சரி செய்யலாம். அதை கவனத்தில் மக்கள் கொள்ளணும். அதாவது எனக்கு கமெண்ட்ல சொல்றாங்க நம்ம மக்கள், நீங்க அந்த கட்சிக்கு கூட்டணி போயிடாதீங்க, இந்த கட்சிக்கு கூட்டணி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தலைவர் இதுவரைக்கும் அவரை நம்பி வந்த சமுதாயத்தை இதுவரைக்கும் அடவு வைத்ததில்லை. திராவிட தேசிய கட்சிகளிடம் அவரு நமக்கு கிடைச்ச, நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் KN இசக்கிராஜா தேவர். 24 மணி நேரமும் சமுதாயம் என்று தூங்காமல் உண்ணாமல் உறங்காமல் ஒரே சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது தேசிய திராவிட கட்சிகளுக்கு நான் சொல்லிக்கிடுவேன். அதாவது PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் இசக்கிராஜா தேவர் நிறுவன தலைவர் இசக்கிராஜா தேவர் பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு வங்கிய நம்ம தலைவருக்கு சீட்டு MLA சீட்டு கொடுக்காம பணத்தை மட்டும் கொடுத்து அவர் அந்த ஓட்டுகளை விலைக்கு வாங்கிடலாம்னு 1% கூட கனவுல நினைக்காதீங்க. அது நடக்காது. எக்காரணத்தை கொண்டு நம்ம சமுதாயத்தை அடவு வைக்க மாட்டாரு. அதிகாரத்தை மட்டும்தான் அவரு கேட்பாரு. அதனால திராவிட தேசிய அரசியல்வாதிகள் மற்ற சமுதாய தலைவர்கள் மாறி ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் KN இசக்கிராஜா தேவர் உங்ககிட்ட
அவரை நிக்க சொல்லி உங்க சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பா இருங்க, நீங்க வெற்றி பெற்று சட்டமன்றம் போங்க, உங்க மக்களை பாதுகாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். இல்ல அப்படின்னா வெற்றியா தோல்வியா? எங்க தலைவர் போன மேடையில சொன்ன மாதிரி 40 தொகுதியில கண்டிப்பா தனிச்சு நிற்போம். வெற்றியா தோல்வியா? தனிச்சு கண்டிப்பா நிற்போம். அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், எங்க 40 தொகுதியிலும் பிஎம்டி வேட்பாளரால கண்டிப்பா 40 வேட்பாளர் கண்டிப்பா தோப்பான். அதாவது முதல் இடத்துக்கு வரக்கூடிய வேட்பாளர் கண்டிப்பா பிஎம்டியால 2வது இடத்துக்கு கண்டிப்பா வருவான். அத நான் ஆணித்தனமா 100% சொல்லுவேன். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா நீங்க செவிப்பீங்க, இல்லனா எங்களால 40 தொகுதியில செவிக்கக்கூடிய வேட்பாளர் தோப்பான். இது உறுதி. அது போக நம்மளுடைய சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைவர் கே.என். இசைராஜா தவிர மேடைக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதாவது அந்த தெருக்காரன் இந்த தெருக்காரன், அந்த மரவரு இந்த மரவரு, கல்லர் மரவர் அகமுடையாருன்னு 1% கூட பிரிச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மேடைக்கு பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க நம்ம மக்கள் ஒத்துமையா இருக்கணும். அதாவது உங்க கிராமங்கள்ல அனைத்து இடங்களிலும் ஒத்துமையா இருந்து ஒரு ட்ரஸ்ட உருவாக்கி ஒரு நலச்சங்கத்தை உருவாக்கி நீங்க கண்டிப்பான முறையில் ஒரு சந்தாவை உருவாக்கி நீங்க ஒரு பண்டு சேர்க்கணும். பண்டு சேர்த்து நீங்க உங்க பகுதியில் உங்க கிராமங்களில் உள்ள இளைஞர்களை படிக்க வைக்கணும், வக்கீலா படிக்க வைக்கணும், முடியாதவங்களை கல்லூரி படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ காவல் நிலையத்துக்கு போறியா, அங்க இன்ஸ்பெக்டரா போ, போலீஸா போ. நீங்க சிறைச்சாலைக்கு போறியா, சிறைத்துறை அதிகாரியா போ. நீங்க கோர்ட்டுக்கு போறியா, வக்கீலா போ, நீதிபதியா போன்னு தான் நம்ம தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்டு இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய உறவுகள் பிஎம்டி போராளிகள் எல்லாத்துக்குமே நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.